லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரசவம் முடிந்த கையோடு தேர்வெழுதி வென்று காட்டிய பெண், நீதிபதியாக மகுடம் சூடும் பழங்குடியின பெண். பிரசவம் முடிந்த 2வது நாளில் தேர்வறைக்கு சென்று தேர்வெழுதிய பழங்குடியின பெண் வெற்றி பெற்று பழங்குடியினத்தில் முதல் பெண் நீதிபதியாக அவதாரம் எடுக்க இருக்கும் அற்புதம். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூர் அடுத்த புலியூர் கிராமத்தை சேர்ந்தவர் வெங்கட்ராமன். இவர் 108 ஆம்புலன்ஸில் ஓட்டுநராக பணியாற்றி வரும் நிலையில் இவரது மனைவி ஸ்ரீபதி பள்ளி படிப்பை முடித்துவிட்டு LLB படித்து முடித்துள்ளார். தொடர்ந்து கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசின் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய உரிமையியல் நீதிபதி தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளார். ஸ்ரீபதி தேர்வில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து விரைவில் 6 மாத பயிற்சிக்கு செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. பழங்குடி இனத்தை சேர்ந்த இவர் கல்வியை விடாமல் தொடர்ந்து படித்து பழங்குடியினர் பிரிவில் முதல் பெண் நீதிபதியாக அவதாரம் எடுக்க இருக்கிறார். தேர்வில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கிராம மக்கள் அவரை உற்சாகத்துடன் வரவேற்று வாழ்த்துக்களை கூறியுள்ளனர். இதுகுறித்து ஸ்ரீபதியின் கிராம மக்கள் கூறும்போது, ஸ்ரீபதி நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றது எங்களுக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. மிகப்பெரிய அளவில் கல்வி கற்க எந்தவித வசதியும் இல்லாத நிலையில் 21 வயதில் திருமணமான ஸ்ரீபதி திருமணம் முடிந்த பிறகும் கணவர் வெங்கட்ராமன் உதவியோடு பட்டப்படிப்பு படித்து முடித்து பிரசவம் முடிந்த 2ஆம் நாளிலேயே நீதிபதி தேர்வு எழுத சென்றார். இப்படியான அவரது விடாமுயற்சியால் தற்போது இந்த வெற்றியை பெற்றுள்ளார். இதனை நினைத்து நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் என்று நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கிராம மக்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை, இது புலியூர் கிராமம். இந்த கிராமம் மட்டும் இல்லை, இங்கே சுற்றி இருக்க எல்லா மலை கிராமங்கள்லையும் பெருசா அளவு படிப்பெல்லாம் கிடையாது. அதுலேயும் இங்கே வெங்கட்ராமன்கிறவர் 108 வண்டி ஓட்டுற டிரைவர். அவர் மனைவி 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு 21 வயசு. விடாப்படியாக தொடர்ந்து படிக்க வைக்கணும், நல்ல பெரிய ஆளை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக பிராமியச்சா படிக்க வச்சு அந்த பாப்பா சட்டப்படிப்பு வரைக்கும் படிக்க வச்சாரு. அதுக்கு அடுத்தது தொடர்ந்து என்னன்னா ஜட்ஜிக்கு உண்டான பரீட்சை எழுதணுங்கிறதுனால ஒரு ஆசை அதையும் பரீட்சை எழுதினாங்க. ஆனால் பரீட்சை எழுது 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த அம்மாவுக்கு பிரசவம் ஆப்ரேஷன் பண்ணி தான் பிரசவம் பண்ணாங்க. அந்த பிரசவ வலியும் முடிஞ்சு படிக்கணும், பரீட்சை எழுதணும் பெரிய ஆளுங்க ஒரே எண்ணத்தினால பிரசவம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு பரீட்சை எழுதினாங்க. அது பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஜட்ஜுக்கு தேர்வுல ஜெயிச்சுட்டாங்க. அடுத்த பயிற்சியெல்லாம் இருக்குது இன்னும். இது இந்த புலியூர் மக்களுக்கும் இந்த ஜவ்வாது மலைக்கும் ஒரு பெரிய பெருமை. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய படிப்பெல்லாம் யாரும் படிச்சது கிடையாது. அது இந்த மலைவாழ் மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதே மாதிரி இந்த ஜவ்வாது மலையில 278 கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்கள்ல இருக்க பள்ளி மாணவர்கள் இந்த பாப்பாவை ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு அவங்களும் மேல் படிக்கணும், ஒவ்வொரு துறைகளையும் சாதிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட படிக்கணுங்கிறது இந்த பாப்பா ஒரு முன்னுதாரணமா எல்லாரும் எடுத்துக்கணும். இந்த ஸ்ரீபதினு ஒரு பாப்பா லாயர் படிச்சு இருந்துச்சுங்க. +2 படிச்சுட்டு அதுக்கப்புறம் லாயர் படிச்சிச்சு. அதுக்கு நீதிபதி எக்ஸாமில் பரீட்சை எழுதுறப்ப அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணிடுச்சு அந்த பாப்பா. அவன் வீட்டுக்காரர் 108 ஆம்புலன்ஸ் வண்டி ஓட்டுறாருங்க. ஆனால் அந்த பாப்பா படிக்க வேண்டிய நோக்கத்தில் அந்த பாப்பா படிக்க வச்சாரு. அந்த பாப்பா படிக்க வச்சோன்னா நீதிபதி எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுச்சிங்க. பாஸ் பண்ணிட்டு இந்த கிராமத்துக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மலைவாழ் ஜாதி மக்கள் அவங்க அதில் அந்த பாப்பா படித்து ஊருக்கே பெருமை. அதே மாதிரி இந்த 278 கிராமத்துலேயும் எல்லாரும் மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க. அந்த படிக்கிற பசங்களுக்கு இந்த பாப்பா முன்னுதாரணமாக இருக்குது. நல்லா பரவாயில்ல. அந்த பாப்பாவுக்கு பிரசவம் 2 நாள் முடிஞ்சு தான் எக்ஸாமு. பிரசவம் முடிஞ்சு 2 நாள் எக்ஸாம் நடந்துச்சுங்க. பிரசவம் முடிஞ்ச கையோடு அந்த பாப்பா போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஊருக்கே பெருமைங்க, ரொம்ப நல்லது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை புலியூர் கிராமத்தில் இருக்கிறோம். நாங்கள் ஸ்ரீமதியோட ஃப்ரெண்டு. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட ரொம்ப படிச்சுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை ஜட்ஜ் ஆகணும்னு சொல்லிட்டு. அவங்க கன்சீவ் ஆகிட்டு டெலிவரி ஆன பிறகு கூட 2வது நாளே போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு பண்ணாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கு. அவங்க ஃப்ரெண்டுன்றதுனால நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த கிராம மக்களுமே ரொம்ப பண்றாங்க, எல்லாருமே பாராட்டுறாங்க. அவங்களுக்காக இந்த கிராமமே அவங்களுக்காக சந்தோஷப்படுது. ஃபர்ஸ்ட் ஜட்ஜுன்றதுனால எங்க ஊர்ல திருமணம் ஆகியும் நம்ம படிப்பு இதோட முடித்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு நினைத்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் படிச்சு நம்ம ஊர்லயும் ஒரு பெரிய ஆள் ஆகணும், இந்த ஜவ்வாது மலை பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு பிரசவம் நடக்கிறது. இன்னைக்கு நடந்த உடனே பெரிய ஆப்ரேஷன் பண்றாங்க. அதுக்கெல்லாம் உறுதுணையா இருந்த அந்த டாக்டர்கள் அவங்களுடைய
ஸ்ரீபதி அம்மா அவங்களுக்கும் நம்ம அந்த சகோதரிக்கும் சொல்லணும். ஏன்னா அதை மீறியும் இன்றைக்கு குழந்தை பிறந்து உடனே எக்ஸாம் எழுதுன பெரிய விஷயம் தான். அதனுடைய கண்டிஷனை மீறி எக்ஸாம் எழுதி இன்றைக்கு நீதிபதியாக தேர்ச்சி பெற்றுள்ளார். அந்த பெருமையை ஜவாத் மலை எல்லாம் 270 கிராமத்துக்கும் இன்றைக்கு பெருமை சேர்த்துள்ளார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் AR ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.